ஊமை நாடகம் பாகம் 19. அந்த இரவு 4 விழிகள் உறங்காமல் விழித்தே கிடந்தது. 2 உடல்கள் விரக்தியில் வெந்து சாம்பலாகிக் கொண்டிருந்தது. இருவரின் எண்ணமும் ஒன்றுதான். ஆனால் பூனைக்கு யார் முதலில் மணி கட்டுவது என்றுதான் அவர்களுக்கு போட்டி. இருக்கும் இடத்திலிருந்து இருவரில் ஒருவர் அடுத்த அடி எடுத்து வைத்தாலும் இருவருமே சொர்க்கத்தின் சுகத்தை அறியலாம். ஆனால் யார் அந்த முதல் அடியை எடுத்து வைப்பது என்றுதான் போட்டியே. இப்போது ஒவ்வொருவரின் இரவும் இழப்பும் இருவருக்கும் தானே என்று ஏன் புரியவில்லை இருவருக்கும். மறுநாள் காலை பாலா எழுந்திருக்கவே தாமதமானது. பேச்சி வந்து எழுப்பியதும் அவசரமாக எழுந்தவன் பல்லை விலக்கிவிட்டு கடைக்கு ஓடினான். அதற்குள் வேலு பேச்சியிடம் சாவியை வாங்கி கடையை திறந்து வியாபாரத்தை கவனித்து கொண்டு இருக்க பாலா மெல்லிய குற்ற உணர்வுடன் போய் கல்லாவில் அமர்ந்தான். பேச்சியின் இடுப்பை கட்டி கொண்டு தோளில் தன் தாடையை வைத்து கொண்டு, அத்தை, இன்னைக்கு நானும் விஸ்வாவும் காரையார் டேமுக்கு போகலான்னு இருக்கும். மலையில விஸ்வாவுக்கு கார் ஓட்ட பழக்கமில்லை. அதனால் பாலாவையும் கூட அனுப்புங்க அத்தை. நான் கூப்பிட்டா வராது, நீங்க சொன்னா வரும். ப்ளீஸ் அத்தை என்று செல்லமாக கொஞ்சினாள். அதுக்கு என்னடா செல்லம், நான் கடையை பார்த்துக்கிறேன், நீங்கள்லாம் போயிட்டு வாங்க. நான் போய் பாலா கிட்ட சொல்லி அனுப்புறேன் என்றாள் பேச்சி. இவளுக்கு இப்படியாவது பாலனும் பல்லவியும் மறுபடியும் இணைய மாட்டார்களா என்ற எண்ணம்தான். காப்பியை டம்ளரில் ஊற்றி பல்லவிக்கும் விஸ்வாவுக்கும் கொடுத்துவிட்டு பாலனுக்கு ஒரு டம்ளரை எடுத்துக்கொண்டு கீழே போனாள். சற்று நேரம் கழித்து மேலே வந்த பாலா விஸ்வாவிடம், காரையார் டேம் போகணும்னு சொன்னீங்களாமே, சீக்கிரமா ரெடியாகுங்க, போகலாம் என்று கூறிவிட்டு தனது அறைக்குள் போனான். பல்லவி உடைமாட்டி கொண்டு இருந்தாள். பாலா வந்ததை கூட கண்டுகொள்ளவில்லை. பாலா அவன் முகத்தை பார்க்காமல் அங்கிருந்த அலமாரியை திறந்து தனது துணிகளை எடுப்பது போல் நின்று கொண்டான். அவனுடைய தடுமாற்றம் நிறைந்த முகத்தை பார்த்துவிட்ட பல்லவிக்கு உற்சாகம் பீத்து கொண்டது. வாடி மாப்பிள, உன்னை கவுக்கால நான் பாலா பொண்டாட்டி பல்லவி இல்லடா என்று எண்ணி சிரித்தபடி வெளியே வந்தாள். அவள் முகத்தை கவனித்துவிட்டு, என்ன பல்லவி, சார் பிளாட் ஆயிட்டாரா என விஸ்வா கேலியாக கேட்கவும், உதட்டை பிதுக்கி காதில் இருந்த தொங்கல் ஆட தலையை ஆட்டினாள். பார்க்கலாம் யாரும் முதல்ல பிளாட் ஆகுறீங்கன்னு. ஆனால் எனக்கென்னவோ நீதான் முதலில் விழுவேன்னு தோணுது பல்லவி, கரெக்டா? விஸ்வா குறும்புடன் கேட்டான். பல்லவி எதுவும் பேசாமல் கட்டை விரலை உயர்த்தி காண்பித்துவிட்டு மறுபடியும் அறைக்குள் போனாள். பாலா தனக்கு தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு அவளை பார்க்காமலேயே சீக்கிரமாக வாங்க, கீழே வெயிட் பண்றேன் என்று கூறிவிட்டு கிளம்பினான். மூவரும் கிளம்பி காரில் ஏறினார்கள். விஸ்வா பாலனிடம் கார் சாவியை கொடுத்துவிட்டு அவனுக்கு பக்கத்தில் அமர்ந்து கொள்ள பல்லவி பின் சீட்டில் அமர்ந்து கொண்டாள். பாலா காரை ஸ்டார்ட் செய்து கிளம்பும்போது அவன் தலைக்கு மேல் இருந்த கண்ணாடியில் அவனது முகத்தை பார்க்க ஆரம்பித்த பல்லவி. அதன் பிறகு பார்வையை வேறெங்கும் திருப்பவில்லை. விஸ்வா இயல்பாக பேசிக்கொண்டு வர முதலில் முரண்டிய பாலா பிறகு அவனுடன் இயல்பாக உரையாடினான். அவனது பேச்சில் இருந்த கம்பீரத்தையும் ஒரு கையால் ஸ்டேரிங்கை பிடித்துக்கொண்டு மறு கையில் சிகரெட்டை வைத்துக்கொண்டு அவர் கார் ஓட்டும் ஸ்டைலையும் ரசித்து கொண்டே வந்தாள் பல்லவி. காரையார் டேம் வந்ததும் காரை பார்க் செய்துவிட்டு இறங்கினார்கள். பல்லவி காருக்குள்ளே போட்டிருந்த ஜீன்ஸை அவிழ்த்துவிட்டு போட்டிருந்த நீல நிற சட்டைக்கு மேட்சாக ஒரு லாங் மெடியை எடுத்து போட்டுக்கொண்டாள். மாற்றுடைகள் அடங்கிய பையை எடுத்துக்கொண்டு மூவரும் டிக்கெட் வாங்கி கொண்டு படகில் ஏறினார்கள். கடல் போல பறந்து கிடந்த டேம் நீரில் மோட்டார் படகில் பயணம் செல்வது பல்லவிக்கு படுதிரளாக இருந்தது. நிறைய படகுகளில் ஆண்களும் பெண்களுமாக பயணம் செய்ய எல்லோரும் சிரிப்பும் கும்மாளமாக பயணம் செய்தனர். இவர்களின் படகு எதிர்கரையை தொட்டதும் ஒவ்வொருவராக இறங்க விஸ்வா முதலில் இறங்கி முன்னால் போய்விட பாலா அடுத்ததாக இறங்கிவிட்டு பல்லவியை திரும்பி பார்க்க அவள் அவனிடம் கையை நீட்டினாள். பாலா மறுக்கவில்லை. அவள் கண்களை பார்த்தபடியே கையை பிடித்து இறக்கிவிட்டான். அதன் பிறகு பாலனின் கையை விடவே இல்லை பல்லவி. 2-3 முறை விஸ்வா திரும்பி பார்ப்பதை உணர்ந்து மெதுவாக கையை விடுவித்துக் கொள்ள பாலா முயன்றான். அவள் அழுத்தமாக பற்றி கொண்டாள். சில இடங்களில் ஏறும் இடம் நெட்டாக இருக்க பாலா 2 கையையும் கொடுத்து பல்லவியை தூக்க வேண்டியதாக இருந்தது. மலையில் ஏறி போக போக இருவரின் இடைவெளியும் குறைந்து கொண்டே போனது. விஸ்வா இவர்களை விட 10 அடி முன்னால் போக பல்லவி பாலனை உரசியபடியே நடந்தாள். ஒரு இடத்தில் மூச்சு வாங்க தரையில் மண்டியிட்டவள், அப்பா சாமி, இனிமேல் என்னால முடியாது, நீங்க 2 பேரும் போங்க, நான் இங்கே இருக்கேன் என்றாள். விஸ்வா போனில் பேசியபடி முன்னால் போய்விட அவள் அருகே குனிந்த பாலா, இன்னும் கொஞ்ச தூரம்தான், வா பல்லவி என்றான் மெல்லிய குரலில். அவனிடமிருந்து தண்ணீர் வாங்கி குடித்துவிட்டு, கொஞ்சம் இரு, வாரேன் என்று சுற்றுமுற்றும் பார்த்தாள். அவள் முகத்தில் இருந்த சிரமத்தை பார்த்துவிட்டு, என்ன வேணும் பல்லவி என்று பாலா கேட்டான். பல்லவி தலையை பக்கவாட்டில் சாய்த்து அவனிடம் சுண்டு விரலை உயர்த்தி காட்டி கூச்சத்துடன் சிரிக்க பாலா அவளின் அந்த போஸில் மயங்கிதான் போனான். அவனும் லேசாக சிரித்தபடி, என் கூட வா என்று பக்கவாட்டில் சென்ற ஒற்றையடி பாதையில் அழைத்து சென்றான். சுற்றிலும் மரங்கள் அடர்ந்து மறைவாக இருந்த ஒரு இடத்தில் நின்று, போ பல்லவி என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். ஐயையோ, நீ எங்கேயும் போகாத, எனக்கு பயமா இருக்கு என்று பல்லவி அலறிக்கொண்டே அவன் பின்னாலேயே ஓடி வந்தாள். இப்போவும் பாலனாய் மறுக்க முடியவில்லை. சரி சரி இருக்கேன், சீக்கிரமா போயிட்டு வா
விஸ்வா நம்மளை தேடப் போறார் என்றவன் பார்வையை அங்கிருந்த மரம், செடி, கொடிகள் என செலுத்தினான். சற்று நேரம் கழித்து அவன் அருகே வந்து உதடு குவித்து அவன் நெற்றியில் ஊதிய பல்லவி, முடிந்தது, கண்ணை திறந்து பாரு என்று சொல்லிவிட்டு முன்னால் நடக்க அவள் ஊதிய போது வந்த வாசனையை ரசித்தபடியே அவள் பின்னால் போனான். அருவியை நெருங்கியதும் குளிர் உடலை வாட்ட பாலனை ஒட்டினாள் பல்லவி. அவனுக்கும் அது வேண்டும் என்பது போல் நெருங்கினான். எப்போதுமே அங்கே அருவியின் வேகம் அதிகமாக இருக்கும் என்பதால் பெண்கள் குளிக்க மாட்டார்கள். ஆண்கள் மட்டும் ஒரு ஓரமாக நின்று குளிப்பார்கள். இவர்கள் இருவரும் போகும் முன் விஸ்வா போட்டிருந்த உடையுடன் அருவிக்கு கீழே நின்று கொண்டு இவர்களை பார்த்து உற்சாகமாக கையசைத்தான். பல்லவியும் பதிலுக்கு கை அசைத்துவிட்டு, வா பாலா, நாமளும் போகலாம் என்று அழைக்க, இங்கே லேடிஸ் குளிக்க மாட்டாங்க பல்லவி. போகும்போது கீழே அகத்தியார் ஃபால்ஸ் குளிக்கலாம் என பாலா சொல்லவும் பல்லவி முகத்தை உர்ரென்று வைத்து கொண்டு திரும்பினான். போது அங்கே நீர் சொட்ட சொட்ட வந்த விஸ்வா, பாலா பையை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க. பல்லவியை கூட்டிகிட்டு போய் ஓரமாக சாரல்ல நிற்க வைங்க. அதோ 2 லேடிஸ் நிற்கிறாங்க பாருங்க, அங்கே தான் என்றதும் பல்லவி குதித்து கொண்டு ஓடினாள். பாலன் வேறு வழி இல்லாத அவள் பின்னால் போய் அருவியின் சாரலில் அவளை நிற்க வைத்துவிட்டு இவன் அருவிக்குள் போய் நிற்க சற்று நேரம் கழித்து பல்லவியும் அங்கே வருவதாக ஜாடை செய்தாள். சரி வா என்று அவன் தலையசைக்க பல்லவி நகர்ந்து அவனுக்கு அருகே போய் நின்று கொண்டாள். மேகம் எனும் பனியில் உறைந்து விடுகிறேன் நீ என்று சொல்ல, கோபம் எனும் நெருப்பில் எரிந்து விடுகிறேன், ஏதாவது சொல் என் எதிர்காலமே. அவளை தான் வயிற்றோடு சேர்த்து அணைத்து தனது 10 விரலால் அவளின் இடுப்பை பிடித்தான். அவளின் இந்த முரட்டு பிடியில் பல்லவி சிலிர்த்து அடங்கினாள். உணர்ச்சி வேகத்தில் பல்லவியின் அடிவயிறு தடதடவென்று அதிர்ந்தது. இடுப்பிலிருந்து அவன் கைகளின் மீது தன் கையை வைத்து அடித்து கொண்டாள். அருவி நீர் பாலனின் தலையில் விழுந்து கீழே வழிந்து ஓட இடமில்லாது பல்லவியின் தோல் வழியாக இறங்கி காலில் வழிந்து ஓடியது. இருவருக்கும் இடையே நீர் வழியக்கூட இடமில்லாமல் இருவரும் அவ்வளவு நெருக்கமாக நின்றிருந்தனர். பெண்மைக்கே உரித்தான வெட்கம் அவளை பீடிக்க சட்டென்று பாலனின் பிடியிலிருந்து நழுவி நகர்ந்து நின்றாள். பாலா விடவில்லை. அவளின் வலது கையை பிடித்து சரரென்று தன் பக்கமாய் இழுத்து கொண்டு அருவியின் உள்பக்கமாக போனான். அருவியின் வேகம் அதிகமாக மூச்சு திணறும் போது இதுபோல் அருவியின் உள்ளே போய்விடுவது பாலனின் வழக்கம். பாறைக்கு அடையில் நின்றால் அருவி இவர்கள் தாண்டி போய்விடும். அவர்கள் இருக்கும் இடத்தில் லேசான சாரலை தவிர ஒரு சொட்டு தண்ணீர் கூட விழாது. மணிக்கணக்கில் கூட பாறையின் அருகில் நிற்கலாம். தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.